இப்போ 9th ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லித்தரேன். இப்போது ஏல வந்து சம் நம்பர்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் ஏதோ ஒன்று வேர்ட்ஸு எது வேணால் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்தியான்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதில். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் வந்து ரோஸ்டட் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டட் ஃபார்மில் வந்து ரிப்பீட்டட் லெட்டர் வந்தாக்க யூ கேன் டேக் ஒன் டைம். INDIA இருக்கா? இதை வந்து நம்ம ஒரு டைம் மட்டும் எடுத்துக்கணும். இல்லை INDA இன்னொன்று சம் எழுதுகிறேன். இதில் மிசிசிப்பின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து ஒரு டைம் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இதில் வந்து INDAவில் வந்துட்டு ஐ வந்து ரிப்பீட்டடாக இருக்கனால நம்ம ஒன் டைம் எடுத்துருக்கோம். அதே மாதிரி மிசிசிப்பியில் வந்து ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் எம் வந்திருக்கு. ஸோ எம் இது செகண்ட் கொஸ்டினாக உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ பின்னு எடுத்துக்கணும். MISP. ஏன்னா இதெல்லாம் எஸ் தனி 2-3 தடவை வந்திருக்கு, பி 2-3 தடவை வந்திருக்கு, ஐயும் 2 தடவை வந்திருக்கு. ஸோ யூ கேன் டேக் ஒன்லி ஒன் டைம் ஆல் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிலாங்ஸ் டு இப்படி போட்டால் இது பிலாங்ஸ் டுன்னு சொல்லுவோம், இது நாட் பிலாங்ஸ் டு. இப்போது சம் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏல வந்து 0, 3, 5, 8 கொடுத்துருக்காங்க. பியில் வந்து 2, 4, 6, 10 கொடுத்துருக்காங்க. சியில் வந்து 12, 14, 18, 20 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னா 18 பிலாங்ஸ் டு சின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ சியில் இந்த எலிமெண்ட் இருக்குதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எழுதணும். ஸோ இருக்குது இல்லையா, சியில் 18 இருக்குது. ஸோ ட்ரூன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்படியும் கொடுப்பாங்க. 3 பிலாங்ஸ் டு டேஷ் கொடுத்துருப்பாங்க. இப்போ 3 எங்கே இருக்குன்னாக்கா ஏல இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்சரில் இங்கே ஏன்னு எழுதணும். சரியா? இந்த மாதிரியும் கேட்பாங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 14 பிலாங்ஸ் டு சி கேட்டிருக்காங்க. 14 வந்து சியில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரூன்னு எழுதணும். அதே மாதிரி 5 பிலாங்ஸ் டு பி கேட்டிருக்காங்க. பியில் 5 இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது இல்லையா, ஸோ அதனால் ஃபால்ஸ்ன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 4th ரோமன் நம்பரில் வந்து செகண்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி அதாவது 1/2n கொடுத்துருப்பாங்க. y = 1/2n கொடுத்துருப்பாங்க. n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் n நாட் கிரேட்டர் தென் 5 கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போது நேச்சுரல் நம்பர்னாக்கா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப் டு 5 வரைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த நம்பர் லைன் போட்டிருக்காங்களா, இந்த போட்டாக்கா இந்த நம்பர் எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ 1லேருந்து 1, 2, 3, 4 மட்டும்தான் எழுதணும். ஓகேவா? இதை வச்சு இந்த சம் நம்ம கன்வெர்ட் பண்ணி போடணும். இது எத்தனை சம், இதை ஒயில் கொடுத்ததுனால நம்ம ஒய்யை எழுதிக்கலாம். ஓகேவா? இல்லைனா சீனு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு அந்த பீன்னு கொடுத்துருக்காங்க, பீன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் ரெகுலர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாக்கா அவங்களே கொடுத்துருப்பாங்க, ABCDன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதை எழுதிக்கலாம். ஸோ 1, 2, 3, 4 இருந்தது இதனுடைய ஆன்சர். இதை வச்சுட்டு நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி எழுதணும். இப்போது n = 1. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, y = 1/2n கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இஸ் த காமன், தென் by 2 இந்த எண்ணுக்கு தான் இந்த 1 நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 அப்படியே போட்டுக்கோங்க. 2 1s are 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் நேச்சுரல் நம்பர் வந்து n = 2 y = 1/2. ப்ராக்கெட்டில் வந்து இந்த 2 போட்டுக்கோங்க. அப்போது 1, 2 2s are 4. Then n = 3, y = 1/2 காமனாக அதே தான் வரும். 3 = 1/2.
6. So n is equal to 4, y is equal to 1 by 2, 4 equal to 1 by 8. நெக்ஸ்ட்டு வந்து n is equal to 5. இது வந்து லைன் போட்டாக்க இது சேர்த்து இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. 5 இதில் வந்து இந்த லைன் வரலன்னாக்கா அப்போ யூ டேக் அப் டு 4 வரைக்கும் தான். சரியா? 5 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நம்ம வந்து அதே மாதிரி n is equal to 5, y is equal to 1 by 2 bracket 5 போட்டுட்டு 1 by 10. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்க சின்னு இதில் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். 1 by 2, 1 by 4, 1 by 6, 1 by 8, தென் 1 by 10. அவ்வளோதான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட், பர்ஃபெக்ட் க்யூப் கேட்டிருக்காங்க. அதுலேயே வந்து சி சம் வந்து பர்ஃபெக்ட் க்யூப் 27 இருந்து எக்ஸு இந்த மாதிரி கிரேட்டர் தேன் 216 கேட்டிருக்காங்க. 27 க்யூப்னாக்கா 1 க்யூப் 2 க்யூப் 3 க்யூப் அந்த மாதிரி வருமா? 3 க்யூப் ஃபஸ்ட்டு வந்து 3 க்யூப்க்கு தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? க்யூப்னால் மேலே இப்படி போடுறது 3 × 3 × 3 27 வரும். இது அப் டு 216 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 க்யூபு 5 க்யூபு அந்த மாதிரி வரும். ஓகேவா? நமக்கு வந்து இந்த 2 நம்பர் தான் வரும், 5 க்யூபு, அதுக்கப்புறம் 6 க்யூப் வரும், அந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ நமக்கு வந்து இந்த 2 நம்பருக்கு நடுவில் வர்றது தான் எழுதணும். இந்த 2 நம்பர் தான் வரும். 4 க்யூப் தென் 5 க்யூப் மட்டும்தான் எழுதணும். 4 க்யூப்னாக்கா 64 வரும். 5 க்யூப்னாக்கா 5 5s are 25, 25 into 5 வந்து 5 5s are 25, 2 5 2s are 10 plus 125 வரும். சரியா? 6 க்யூப்னாக்கா 216 வரும். ஸோ இது ஆன்சர் 16 and 125 வரும். சரியா? இந்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா இதிலேயே சி, அதாவது 4th ரோமன் நம்பரில் வந்து சி என்ற ஆன்சருக்கு வந்து இந்த ஆன்சர் நம்ம எழுதணும். 16 and 125. C ஈக்குவல் டு இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு எழுதணும். இந்த 2 சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.